என்ன 2 தரமா அந்த அன்றைக்கு தம்பராசா 2 தரமா 12,900 வந்த எம்பி என்று சொன்னார். என்னண்டு சுகாதாரத்துறை கதை சென்று டாக்டர் இருக்கைக்குள்ள தம்பரா சொன்னார் 12,900 வந்த எம்பி வந்து கடைசியா மைக் எடுத்து வச்சுன்னு சொல்லி நீங்க யோசிங்க. உண்மையில வந்து தம்பராசா அவர் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு கடைசியா சொன்னார் பிரச்சனை இல்லையாப்போ இந்த டாக்டர் சுகாதாரத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள 12,900 என்ன ஒரு சபையில ஒரு அவமான 12,000 என்ன கணக்கு தெரியாதா? நன்கொடைகள் எல்லாருக்கும் தெரியும். அது இருக்கு. அதுல அந்த சபையில வச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை. அதாவது வந்து அரசாங்கம், அதாவது அரசாங்கம் என்றது வந்து புலனாய்வுகள் சிஐடி எல்லாமே ஒன்றடக்கி அவங்க வந்து அதாவது வந்து தேர்தல் ஆணையம் என்றது சும்மா இல்லை. அவங்களுக்கு சும்மா சொல்லி போட்டு போயிடலாம். அப்ப அவங்களுக்கு அவர் அவர் சரியான முறையில் தான் அவருக்கு கொடுத்துருக்கலையே இந்த தம்பராசா போன்ற ஆக்களுக்கு வந்தான கணக்கு இது இல்லை. சரிதான். அவர் அங்க எல்லாம் சரியான முறையில கொடுத்து சரியா, ஏன்னா அவர் தன்னை சொந்த இதுக்குள்ளால இவ்வளவு சில வழிச்சேன்ற மாதிரி தர அப்படித்தானே அவர் சொல்லி இருக்கிறார். அதை சரிதான். மற்றெல்லாம் தான் எங்களுக்கு இதுல வந்து சொல்லி எங்கிடையிலே வந்து சொல்லி போட்டாரு என்னதுக்கு என்ன செய்தன்னு சொல்லி. அதெல்லாம் வந்து அரசாங்க இதுக்குள்ளே அடங்காது. உலகில் இந்த லிஸ்டுக்குள்ள ஆக்கள் நன்கொடை செய்து நன்கொடை போனது அது நன்கொடையோடு அதோட அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவேண்ட ஒவ்வொன்று இதுக்கும் தான் சம்பந்தம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. புத்தகம் அடிக்க போயிருமா அதுகளை வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து பின்னி பிணைக்கிறே இல்லை. அந்த கணக்குன்றது வேறு. அவர் புத்தகம் 75,000 புத்தகம் அடிச்சுக்கிறாரு. 75,000 புத்தகம், டிஷர்ட்டுகள், நோட்டீஸுகள் அதுகள் எல்லாம் கணக்கில் காட்டுறே இல்லை. சரிதானே. என்ன செலவு போயிருமே அப்படி என்று சொல்லி உங்களோட சொந்த இதுகளால என்ன எவ்வளவு இதன்றா சரியான முறையில் என்ன சொன்னா அவர் எவ்வளவு சட்டங்கள் நுணுக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சோண்டு தெரிகிறவருக்கு தான் தெரியும். இதுகள் சரியப்பாடு யாருக்கு சொன்னது? மக்களுக்கு சொன்னவரோ அதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொல்லி இருக்கிறேன். தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவர் அந்த கதையை அதை கொடுக்க தெரியும். ஓகே இதுல இருந்து அவ்வளவு செய்தது அவ்வளவுதான். இதுகளில் இந்த கணக்கு இவர் இன்னார் அனுப்பினேன் எல்லாம் லிஸ்ட் போட்டு அங்கே அனுப்புறேன், தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறேன் இல்லை. அப்ப அவையின் அறிவு தம்பராசான் அறிவு என்ற ஏன்னா அவியலுக்கு வந்து அடி மனசுல அப்படியான ஆக்களுக்கா வந்து அடி மனசுல வன்மம். நீங்க இப்ப பாருங்க, நாங்கள் இந்த குழுவுல வந்து மிகவும் நல்லதா தான் காய்ச்சி கொண்டு வரோம். இவ்வளவு ஆனா அப்படி இருக்கிறதையும் விமர்சிக்கிற ஆக்களும் இருக்கத்தான் செய்யணும். என்னோடத்துல போய் ரெண்டு விமர்சிக்கிறார்கள் போல இங்க பாருங்க அன்பை தவிர நாங்கள் வேறு ஒன்றும் செய்யறே இல்லை. அதே சமயம் டாக்டர் வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து பாருங்க சுற்றியான அமைதியை சுற்றியான எந்த ஒரு குறை சொல்லாத அளவுக்கு அவர் தன் அரசியல் நகர்வுகளையும் மக்களின் பிரச்சனையும் வந்து எடுத்து கதைச்சு கொண்டே வரார். எல்லா ஒவ்வொரு பிரச்சனை எல்லாம் வந்து கடல் சம்பந்தமான இதை செய்ய துவங்கிட்டார். இப்ப அந்த அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கும். அடுத்த குழாம் இப்படி ஒவ்வொரு எங்கட அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்ப கையில் எடுத்து வச்சு கொண்டு நிற்கிறார். அப்ப அப்படியான இதை செய்து கொண்டு இருக்கிற அப்படியே தெரிஞ்சும் அதையும் விமர்சிக்கிறார்கள் இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவங்க உண்மையிலேயே வந்து தமிழ் தாப்பனுக்கு பிறந்தாக்களா இருக்கு உண்மையில சாத்தியம் இல்லை தானே. ஒரு தமிழனா இருந்தேன்னு சொன்னா இது எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பாராட்டுறதை விட பாராட்டு. அப்ப அதை கூட பாராட்ட மனமில்லைன்னா என்ன செய்யணும் அவை எதிர்பார்க்கணும். என்னத்தை இதை விட நீங்க என்ன செய்யறது? இவ்வளவு காலம் கிண்டி எடுக்காத அபிவிருத்தியை கையில் எடுத்து செய்திருக்கிறார். இனி அவர்கிட்ட மிச்சாவும் வந்து முடிய என்றைக்கண்டாலும் இந்த அரசாங்கம் வந்து இந்த 3ஆம் மாதம் அதுகளுக்கு பிறகு வரவு சில திட்டங்களுக்கு பிறகும் கொஞ்ச நாள் ஓடி அரசாங்கம் ஒரு நிலை வந்த பிறகு இப்போ அரசாங்கம் வந்து அத்திவாரம் போடாத அரசாங்கமாக தான் நிற்கிது. தங்களுக்கு ஒன்று நிலையான ஒரு அத்திவாரத்தை போட்ட பிறகுதான் நாங்கள் இந்த பிரச்சனையிலையும் கதைக்கணும். அப்போ அதுக்கான சந்தர்ப்பங்கள் காலங்கள் இருக்கு. அப்போ வந்து அவர் ஆணித்தரமா அந்த இடத்துல நிற்பார். அதில் மாட்டுக்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்காது? ஒரு மாற்றம் இல்லை. சுரேஷ் தாக்கலுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு தெரியுமோவா? எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் இல்லை. நாங்கள் இங்க இருந்து நல்லது கெட்டது இதுகளைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு கேட்க நாங்கள் வந்து டாக்டருக்கான ஆதரவு எது சரி நீங்கள் மேலோட்டமா நீங்க அவதூறு பரப்பினா நாங்கள் அதெல்லாம் நியாயப்படுத்தி சொல்லி கொண்டிருப்போம். அதுக்கு எவ்வளவு காசு கட்டணும், அதுக்கு என்ன செய்யணும், போகணும், போமின் விலை என்ன, அப்ளிகேஷன் விலை என்ன, அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு கட்டணும்ன்ற இதுகள்ல இல்லை. அப்படி நீங்கள் கேட்கிறேன்னு சொன்னா நீங்க அறிவு கட்ட ஆக்கலா தான் இருக்கணும். இலங்கையில இருந்தோண்டு நீங்க இருக்கிறீங்க, நாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம் விளங்கி கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியாது உங்களோட போமின் காசு என்ன, அந்த அதின் கட்டு காசு என்ன, இதுன்ற காசு என்ன, இதுன்ற இதுகளும் எங்களுக்கு அதெல்லாம் பற்றி எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் போதே யாரு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போய். அதான் வன்மம் என்று சொல்றது.
உண்மைதான் கேட்டிருக்கிறாரு, நன்றி. என்ன வரையா இல்ல அது நாங்க என்ன போறோம். இலங்கையில வந்து தேர்தல் கட்டுப்படம் எவ்வளோன்னு கேட்டா நான் இதுக்கு என்ன பதில சொல்லுங்க, எனக்கு என்னன்னு தெரியும். அது சரி. உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா, உங்களுக்கு அதுல காசு எவ்வளவு தெரியுமான்னு சொன்னா அது எங்களை வந்து ஒரு இது மாதிரி கேட்கிற வந்து ஓகே உனக்கு இது கூட தெரியுமா, அதுக்கு நான் என்ன பதில சொல்றேன். எனக்கு என்ன அங்கே கட்டுப்படம் எவ்வளோன்றது தெரியுமா, எனக்கு அது தேவையான விஷயம். எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு கேக்குறாங்க. தெரிஞ்சு கொண்டு கேட்டா ஒன்றும் செய்யல. இப்போ ஒரு கேட்கல கட்டுப்பணத்துக்கு ஒரு சில ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுறேன்னா அது ஃபார்ம் என்ன விலை என்னன்னா எங்களுக்கு தெரியுமா இல்லையே. இல்ல அது தெரிஞ்சு கொண்டு இருக்கிற ஆள் தான் கேக்குதுங்க. மேல வேணுமெண்டா மேல வாங்க வாய்ப்போம். எங்களுக்கு படிப்பீங்க ஒருக்கா. ஏன்னா நானும் இப்போ லண்டனில் நாங்களெல்லாம் ஃப்ரீயாக தான் செய்கிறோம். சிவா பக்தன், உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தயவு செய்து மேல வாங்கோ கதைப்போம். ஓகே, பேர சிவபக்தன் என்ற ஒரு பேரையில வைத்துக்கொண்டு வேற பேரையில வைங்க. உங்களுக்கு வேலை செய்யாங்க, கடவுள் பேரையில வைத்துக்கொண்டு சும்மா மற்றவன நோ அடிக்காது. வேற ஒரு பேர்ல வாங்க. எத்தனை ஐடியா என் சமயத்தை வெளிப்படுத்தி ஒன்றுக்கிறிய. காந்தன் வணக்கம், வாங்கோ மேல. எங்க காந்தன் நிக்கிறீரா? வணக்கம் என்று போட்டிருந்தாரு. நான் உண்மையில கொமன் ரேக்க இதுகளுக்குள்ள பாக்குறே இல்ல. நிலாந்தன் மேல வாங்க, ஜீவன் மேல வாங்க. நீங்க நடத்துங்க. யாரு சுரேஷ்? நாங்க பாக்க சுரேஷ் நீங்க கடையும் பார்க்கணும். நீங்க இல்ல நான் நடத்துறேன்னா என்னதான் நீங்க கதைக்கிறது தானே நடத்த. இதுக்கு தானே நான் நேரம் சென்று செய்யறக்குரிய காரணம். நீங்க கேட்டா தானே நான் கதைக்கலாம். அதுதான் அன்றைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு வயசானவர் கோட் சூட்டோட அவர் என்ன சொல்லி போட்டு உலகத்துக்கே தளபதி அர்ஜுனான்னு சொல்லி போட்டு போயிட்டாரு. இவங்க என்ன கதைச்சாரு, எத்தனை கதைச்சுனா. ஐயா யூசர் வணக்கம், கதைக்கிறீங்களே இல்லையே? வணக்கம் யூசர். இன்றைக்கு ஒரு யூடியூப்ல கதைச்சு கொண்டிருக்கேன், பாத்தீங்களா? டாக்டரும் கௌசல்யாவும். அது அவற்ற யூடியூப் தான். அது அவற்ற யூடியூப். டாக்டர் அர்ச்சனா தான். லைஃப்ல போகுது. ஓ லைஃப்ல போட்டுக்கணும். என்ன ஜெடியர் சொல்றீங்க? யூடியூப்ல வேற வீடியோ லைவ் போடுறேன்டா. ஓ அது அன்றைக்கு வந்திருக்கிறார். உண்டு நல்லா பாடசாலையை பற்றி ஒரு விளக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அது வந்து அவர் டொனேஷன் பண்ணி இருக்கணும். அதை பற்றி நான் ஃபுல்லா பார்க்கல. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஸ்கூல் வந்து ஒரு டொனேஷன் பண்ணி இருக்கணும். அதை பற்றி தான் நீ நம்பரோட அது நிறைய பிரச்சனை அதுல நிறைய வாசிக்கிறாங்க. டொனேஷன் என்றது இந்த காலத்தில் இந்தியாவுக்கு சரி. வணக்கம் காந்தன். இந்தியாவில தான் டொனேஷன். வணக்கம் சுரேஷ், வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இலங்கையில வந்து படிப்படியா இப்படியான நசல் வேலையெல்லாம் கொண்டு வந்துருவாங்க தெரியுமா. டொனேஷன் அது இதுன்னு சொல்லி பாருங்க. முந்தைய ஒரு காலத்துல இந்தியாவில தான் லஞ்சம் தலைவிரிச்சான்னு நாங்கள் எல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல் எங்களோட நாடுகள்ல லஞ்சமா இருக்க. பெருசா லஞ்சம் இல்லை தெரியுதா. 30 வருஷத்துக்கு முதல் சாரி நாங்கள் இயக்கத்தின் காலத்துல வாழ்ந்தபடியே எங்களுக்கு அது ஒரு புதுசா இருக்குது. நாங்கள் இயக்கத்தின் காலத்துல வாழ்ந்த காலங்கள்ல ஏறத்தாழ ஒரு 2010ஆம் ஆண்டு வரை எங்களுக்கு இலங்கை தமிழ் வடபாதியில இருக்கிற தமிழருக்கு லஞ்சம் வேண்டா என்னன்னு தெரியா. யாருக்கா தெரியுமா லஞ்சம் வேண்டா? நாங்கள் பேப்பர்ல வந்து சிரிக்கிறோம் கூட்டம். இந்தியாவுல போலீஸ் வந்து இவ்வளவு லஞ்சம் படங்கள் எல்லாத்தையும் பார்க்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அரச உத்தியோகர் எல்லாம் லஞ்சம் கொடுத்தா தான் செய்கிறாங்க. நாங்கள் என்ன அப்ப அப்படி ஒரு நிர்வாகம் இருந்தது. எல்லாரையும் கட்டி அமைச்சு அந்த லஞ்சம் என்ற கதைக்கே இடம் இல்லாத ஒரு நிர்வாகத்தை வந்து நாங்கள் அதே ஆண்டு வந்துட்டோம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த எங்களுக்கு வந்து திருப்ப மீண்டும் இந்த ஊழலும் லஞ்சமும் விதைக்க அதை தலையெடுக்க விடக்கூடாது. இப்படி டொனேஷன்கள் எல்லாம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடங்களுக்கு டொனேஷன் என்று சொல்லி போட்டு பேந்து அதே பழக்கமாக விட்டு முடிக்க இன்னொரு பள்ளிக்கூடக்காரனும் அதை செய்வான். அதை பார்த்து மற்றவனும் செய்வான். பேருந்து அது கூடி கொண்டு வந்தால் அது ஒரு கலாச்சாரமாக போயிடும். அதை எங்களால் எதிர்த்து கதைக்க இல்லாது. என்னென்ன எதிர்த்து ஆர்ட்ட காய்க்கிறது பேருந்து அது டாக்டர் தான் பேருந்து இதுக்கு சண்டையாக பிடிச்சி கொண்டு பேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட்டில் கதைச்சு அதுக்கு ஒரு சட்டம் அமைச்சு இதுகளெல்லாம் தேவையா. இப்போவே அடிவேர்லேயே நுள்ளி எறிஞ்சு விடணும். டொனேஷன்கள் வேண்டுறது கொடுக்குறதுகள் இதுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். காந்தன் கதை வணக்கம். வணக்கம் காந்தன். வணக்கம் வணக்கம் சுரேஷ், வணக்கம் எல்லோருக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். நானும் முயற்சி எடுத்துட்டேன் டாக்டரை பார்க்கறதுக்கு. டாக்டர் இடத்த கொஞ்சம் நேர பழுவால சந்திக்க முடியாம போயிட்டு. மற்ற உங்களுக்கு பாடசாலையில நீங்க என்ன பாடசாலையில டொனேஷனை பற்றி கதைச்சவே தெரியுமா உங்களுக்கு? என்ன நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம் ஓரளவு கொஞ்சம்.
அതൊരു தகப்பன் அப்படியே புத்தகமா அந்த குழந்தை பிள்ளையோட பிரச்சனை முழுக்க கொடுத்துருக்கிறார், என்ன நடந்திருக்கான் அவ்வளோத்தையும் விளங்கப்படுத்தின இருந்ததுல. அப்ப அப்படியான விஷயங்கள் அதெல்லாம் பெரிய ஸ்கூல் தானோ இல்ல எங்கட இடங்கள்ல வந்து அப்படியான இதெல்லாம் வளர விடக்கூடாது. காசு கேட்டிருக்கிறேன் போல. அது ஊழல் தான், எங்கேயுமே ஊழல் தான். இந்த ஊழலை என்ன செய்றீங்க? அதுக்காகத்தானே. அட்மிஷனுக்கு காசு வணக்கம் வணக்கம் சுரேஷ் அண்ணா. வணக்கம் வணக்கம் வாங்க. என்ன இன்றைக்கு உதயன் பேப்பர்ல ஒரு நியூஸ் இது ஒன்று இருந்துச்சு. சாவச்சேரி ஆஸ்பத்திரியில மருந்துக்கு நெருக்கடியாம் சாவச்சேரி ஆஸ்பத்திரியை பழி வாங்கி நம்ம டாக்டரை வச்சு. அதாவது வந்து என்ன யோசிச்சு பாருங்க, டாக்டர் சொல்லி போட்டு இந்தியால விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அது அப்ப அவியல் வேலையாளர் இப்ப டாக்டர் வந்து ஒரு அமைச்சர் இதாயிட்டாரு, என்னன்னு சொல்றது, ஒரு மாகாண சபை உறுப்பினரா இருக்கிற நேரத்தில் இவியல் என்ன இவியலுக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? அந்த வேர்டு மண்டு வச்சு சும்மா பழி வண்டி ஒவ்வொருத்தரும் போகாம வேலைக்கு போகாம வேலையை ரிசைன் பண்ணி அப்படின்னு சொல்லி டாக்டர்ல பழியை சுமத்துறக்காண்டி அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு படிப்புக்கு போக வலிக்கிடுவாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் செய்யணும். இப்படி நீ குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நீ வலிக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு டாக்டர் பட்டவில்லை, டாக்டர் வேலையே இல்லை, ஒரு இடத்துல மாற்றவில்லைன்னா என்ன செய்யறது? இல்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை என்று சொன்னால் இவள் ஏற்கனவே அங்க இருந்திருந்துச்சு சொன்னால் நடவர போகும் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க பயந்து இவள் அந்த வேலையெல்லாம் வேலை செய்து இல்லாம போற ஒரு சாத்தியம் இருக்கு. அத இப்ப டாக்டருக்கு தெரியாம டாக்டர் இடத்துக்கு கொண்டு வந்து போட்ட ரஜீவ் பாபா என்ன பாத்துட்டு இருக்கிறார், மருந்துகள் நெருக்கடி இருக்குன்னு சொன்ன அவர் தானே வந்து சொன்னார். இப்ப எல்லாம் மருந்து நெருக்கடி இருக்குன்னு சொல்லியிருக்க, இது உண்மையில சுகாதார அமைச்சர் மூலமாக வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதானே. இப்ப இலங்கையில வேற ஹாஸ்பிட்டல் இல்லையா, தனியா சாவச்சேரிக்கு தான் பிரச்சனையா இல்ல தானே, மற்ற ஹாஸ்பிட்டல்ல இயங்குதானே. அதுதான் அப்ப அது வேணுமென்று சொல்லி டாக்டர் பழி வாங்குற வேணுமென்று சொல்லி செய்கிற வேலையில் சுமார் நோண்டி ஆக்கி விடுற மாதிரி. இதுல வந்து டாக்டரை பழி வாங்குறத விட சாவச்சேரி மக்களை பழி வாங்குற நீங்க இதுல செண்டா யோசிச்சு கொள்ளணும். யாழ் மாவட்ட எங்கட அதுக்கு என்ன பேர், எங்கட என்ன பேர் யாழ் மாவட்டத்தின் டாக்டருக்கு என்ன பேர்? சமன் பத்திரம் ஒன்று வந்து சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணத்தின் டாக்டரோட சண்டை பிடிச்சான ஒரு சத்தியமூர்த்தி. இந்த ரெண்டு பேரு சத்தியமூர்த்தியும் அந்த அங்கட சுகாதார அமைச்சரும் வந்து டாக்டருக்கு சுற்றுவான எதிரானாங்களே. அன்றைக்கெல்லாம் டாக்டர் வந்து அவையெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து செய்து போட்டேன். ரெண்டு பேரையும் வந்து நல்ல அவன் நிலப்பாடுகளை உலகத்துக்கு காட்டின அந்த வன்மத்திலையும் அந்த கோவத்திலையும் வேணுமென்று தான் இந்த வேலையை செய்யணும். ஏன்னா சுகாதார அமைச்சரை தாண்டி ஒன்றும் போகாது. அப்ப சுகாதார வடமாநிலத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு, அங்கெல்லாம் பிரச்சனை வர இல்லை. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, முல்லைத்தீவு இருக்குது, புதுக்குடியிருப்பு இருக்கு, எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல். மாஞ்சோல முள்ளியவளம் இருக்குது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கேங்க. என்ன தனியாக இதுக்கு மாத்திரம் பிரச்சனை. அப்ப இவர் வந்து வேணுமென்று சொல்லி சுகாதார அமைச்சர் தான் இதுக்கு முதல் காரணமா இருப்பார். உண்மைதான். ரஜீவ் பரேக்ல வந்து சொன்னவர் டாக்டர் வந்து மின்பிறப்பாக்கி இல்லையன்றத மின்பிறப்பாக்கி வந்துட்டு எல்லாம் சுமூகமா நடக்குது, திருப்பி வந்துட்டு எல்லாம் சொன்னவர். இப்ப மருந்து தட்டுப்பாடு அதுக்கு என்ன சொல்ல போற 2 விடாங்கல்ல. நிலாந்தன் சொல்லுங்க அம்பி. வணக்கம் உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. மேல ஏறையில கீழே மேல ஏறையிலண்டா தாக்குதலுக்கு எதிரான நியூட்டன் விதி மாதிரி நாங்க கீழே நின்றா தெரியும் தானே. சிலதுகளை மேல நிக்கிற நேரத்துல கீழையும் பாதுகாத்துக் கொள்ளத்தானே வேணும். பாதுகாப்பா நான் கீழே போட்டுக்கொண்டு தானே இருந்தேன். நான் நேற்று பாதுகாப்பு நீங்களும் மேல அப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது காட்சி போட்டு போகணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் வேற நாங்க இங்க இருக்கிறோம். நன்றி அண்ணா, நன்றி உங்களோட அன்புக்கு எனக்கு நன்றி. எனது நன்றி இருக்கிற பிலிப் அண்ணா, ஜீவன் அண்ணா, ஜெசிந்தா அக்கா, காந்தன் அண்ணா, ஜேடிஎல் அண்ணா, எல்லாரும் இப்படி தீசன் அண்ணா, எல்லாரும் இப்படி நல்லா இருக்கிறீங்களா? உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னு சொல்லி சொன்னா என்ன, இந்த பிச்சைக்காரன் புண்ணை போல வச்சு இந்த சாவகச்சேரி பிரச்சனையை வச்சு இருந்தா தான் அரசாங்கத்துக்கும் ஒரு கதை வரணும். அதே மாதிரி எங்கட தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கருத்து வரணும். ஒரு தொடர் நாடகம் மாதிரி தான் இப்ப பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இதுதான் உண்மை, அதுல மாற்று கருத்து இல்ல. எங்கட வைத்தியர் மாற்றுவார், அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. என்ன சொல்லுவோம், தெளிவா இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பத்திரமா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவதான சுகாதார அமைச்சர். அப்ப நான் கேட்கிறேன்னு சொன்னா உண்ட வட மாகாணத்துக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் அதுகள் எல்லாம் இருக்கேங்க. நீங்க என்னத்துக்கு சாவச்சேரி பிரச்சனையை மாத்திரம் வந்து பழி வாங்கி கொண்டிருக்கிற? அப்ப வேணுமென்று செய்யப்படுற வேலை தானே அது. மற்ற மக்களுக்கு
ஓ. அதுல இன்னொரு விஷயம் வந்து வடிவா தெளிவா பார்த்துக்கொள்ளணும்னா இந்த ஜேவிபி சொல்ற கட்சி வந்து விளங்குதா, ஜேவிபி என்ற கட்சி வந்தோம்னா ஒரே ஷெடியூலும் ஒரே நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே தான் இருப்பாங்க. பொதுவா பார்த்தா அவங்க இப்ப அவங்க இதுல வந்து கருத்து கணிப்பு வருதுன்னா சொன்னதை வந்து இன்னுமே ஒழுங்கா நிறைவேற்றலன்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. விளங்குதா அவங்களோட கட்சிக்கு. அவங்க வந்த நேரம் ஆட்சியில வந்த நேரம் எப்படி என்னென்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க, எப்படி எப்படி இதை சொல்லி சொன்னதெல்லாம் இப்ப என்னன்னு சொன்னா பழைய ரணில் அரசாங்கம் எப்படி ஃபாலோ ஆகி கொண்டு போகுதோ அதே மாதிரி தான் அவங்க ஃபாலோ ஆகி கொண்டு போறாங்க. அதுல மாற்றுக்கருத்து இல்லை. இதுல என்ன நாங்க செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா எங்கட விஷயத்துல வந்து நம்மட தமிழ் மக்கள், அதாவது வடபகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நாங்க உண்ட தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். என்னண்டா இப்ப வைத்தியர் எங்கட கலாநிதி அர்ஜுனா பாராளுமன்ற கௌரவ உறுப்பினருக்கு கீழே அணிதிரண்டு அடுத்த முறையில நடக்கிற மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தலில் குறைந்தபட்ச அதிகாரத்தை நாங்க தக்க வைத்துக் கொண்டு நம்மட மக்கள் அபிவிருத்தியை நோக்கி நகர்த்துறதுதான் இதுல புத்திசாலித்தனம். இதுல வந்து பார்த்தா கீழே வந்து எனக்கும் கமெண்ட் பண்ணி எழுதுவாங்க, நான் அதை புறவு பார்த்துக் கொள்றேன்னா இதுதான் உண்மை. சொல்றாக்கள் எதுவும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், தாக்குறாக்கள் தாக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சுரேஷன்னா உங்களோட குரல் ஒரு நாளும் ஓங்கி கொண்டே இருக்கணும். இது ஒரு உண்மையில ஒரு நல்ல நாகரிகமான ஒரு தளம், ஒரு நல்ல தளம். எனக்கும் நிறைய பேர் வந்து மெசேஜால வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, உண்மையாவே நல்ல ஒரு தளம் உண்டு, நீங்க நல்லா இது பண்றீங்கன்னு சொல்லி. அதுக்கு காரணமே முழு காரணமும் நீங்க தான். இந்த குரல் உங்களோட குரல் வந்து ஓங்கி கொண்டே இருக்கணும் சுரேஷன்னா, வாழ்த்துக்கள். கட்டாயம்னா இது நாங்க தொடர்ந்து கொண்டு போகணும். இதுல ஒரே ஒரு தளம் என்று சொல்லி சொன்னா அதுவும் நீங்க முதல் சொன்ன மாதிரி ஒரு பெயரோடையும் ஒரு முகவரியோடையும் உங்களோட போட்டோவோடையே போட்டுக்கொண்டு யூடியூப்ல இருந்தும் இந்த தளத்தினூடாகவும் ஒவ்வொரு இரவும் இந்த மக்களுக்கான குரல் அடுத்த கட்டம் நாங்க அந்த அரசியல் மூலமா இருக்கிற மக்களோட தெளிவை இலகுவாக நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கான முதல் கண் நான் உட்பட இந்த தளத்துல இருக்கிற அக்காமார் அண்ணனாக்கள் எல்லாரும் நன்றி சொல்ற கடமை இது உங்களுக்கு. இந்த தளம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி நான் அதையும் தெரிஞ்சு கொள்றேன்னா தொடர்ந்து கதைங்க மற்றாக்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம், அதாவது இந்த தளத்துல வந்து பயணிச்சு கொண்டு மேல நீங்க கீழே வந்து நிக்கிற ஆக்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் மேல் போட்டியில வந்து நிக்கிற ஆக்கள் அடிக்கடி வந்து உங்களுக்கு கருத்து சொல்லணும்னு சொல்லி விரும்புகிற ஆக்கள் நீங்க இந்த தளத்துல கருத்தை சொன்னீங்கன்னு சொன்னா இந்த தளத்துல தான் நீங்க சொல்லணும். இன்னொரு தளத்திலையும் போய் நீங்கள் சேர்ந்து பயணிப்பீங்கன்னு சொன்னா நாங்களும் அவியலும் ஒன்றன்று இல்லை. இது தனித்துவமா இந்த சொந்த இதுல வந்து இதுல இன்னொரு பிரச்சனை வந்தாலும் நான் தான் இதுக்கு முகம் கொடுக்க வேண்டிய என்ன சொல்றது நேரடியா முகம் கொடுக்க வேண்டிய நான். அதால நான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமா இல்லை, இன்னொரு தளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைய ரவுராமனே சொன்னவர் இந்த தளத்துல மேல்பட்டியில வந்து கதைக்கிறீங்க கருத்துக்களை இந்த தளத்தோடய பயந்து கொள்ளுங்க. நான் இன்னொரு தளத்துல பயணிச்சு போட்டு நான் இங்க வரைக்கும் அந்த மேல் தளத்துல ஏற்றி வந்து எனக்கு கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கீழே ரெண்டு கதை கேளுங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். அடுத்த ஒரு இன்னொரு சந்தேகமான விஷயமாகவும் அல்லது உங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இருக்கோ அல்லது உங்களோட கருத்து முரண்பாடுகள் இருக்கோ அல்லது கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமோ நீங்க தாராளமா மேல வரலாம். உங்களுக்கு இந்த தளத்துல முழு இடமும் இருக்குது, அதுக்காக சுரேஷன் நான் ஒதுக்கி தருவார். அதே மாதிரி சில தெளிவூட்டல்கள் இருந்துட்டா அதையும் நாங்க தாரத்துக்கு தயாரா இருக்கிறோம். அதை விடுத்து இதுல நாகரிகமற்ற முறையில கீழே கொமெண்ட் எழுதுறதெல்லாம் நாங்க உண்மையா இந்த தளம் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதில் உங்களுக்கு தெளிவான கருத்து நீங்களும் பேசணும். எங்களே மாதிரி உங்களுக்கும் கருத்துரையாடல்கள் இருக்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கிற சந்தர்ப்பங்கள் இருந்தால் நீங்கள் மேலே வரலாம் தாராளமாக. இதில் வன்னிகுமரன் அண்ணா இதை போல் சிறந்த ஆளுமை உள்ளாக்கள், கருத்தாற்றல் உள்ளாக்கள், இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாக்கள் எல்லாம் இதில் இருக்கிறாங்க, தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏன் சுரேஷ் அண்ணா, ஜீவன் அண்ணாக்கள், போரில் இந்த ஜேடிஎல் அண்ணாக்கள் மாதிரியான எல்லாரும், தீசன் அண்ணா, இதில் முக்கியமாக தளத்தை கதைச்சி நிர்வாகத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்குரிய ஆக்கள் பக்கபலமாக இருக்கிறாங்க. நீங்கள் வரலாம், வந்து தாராளமாக கதைக்கலாம். ஆனால் கதைச்சா நாகரிகமாக கதைச்சி கூட கேள்விகளையோ அல்லது எங்களுக்கு தொடுக்கப்படுற வினாக்கள் மூலம் வைக்கிறதுனால நாங்கள் தகுந்த கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு விடைய நாங்கள் ஆறுதலாக தருவோம். அழகா, ஒரு பிரச்சனையும் இல்லை. வணக்கம் ஒரு நிமிஷம் வணக்கம் சுவாசினி. வணக்கம். வணக்கம் சுபா. வணக்கம் 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 தம்பி. டேய் வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். ஓமாடா வணக்கமாடா வாடா. இதுல வந்து பொதுவா நான் இன்னொரு கருத்தையும் சொல்லிக் கொள்றேன்னா, அந்த யூடியூப் மாதிரி வந்து தங்களுக்கு ஒரு வியூவர்ஸ் கொண்டு வரணும், மற்ற சப்ஸ்கிரைபர் வரணும். அதை விட வந்து நாங்கள் அடுத்த பொதுவா சொல்றேன்னா சுரேஷ் அண்ணா, இதுல தளத்துல நிக்கிறார்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்ற விஷயம் என்னன்னா, பொதுவா யூடியூப் தளத்துல இருக்கிறார்கள்
நானும் இப்போ பொதுவாக எனக்கு ஒரு வருமானம் வரணுமென்றக்காக மற்றாக்களை யாராக இருந்தாலும் எனக்கு பிடிச்சாக்களாக இருந்தாலும் சரிதான், பிடிக்காம இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரிதான், இந்த விமர்சிக்கிறன்றது முக்கியமாக நீங்கள் தடை செய்து கொண்டு போகணும். ஒரு ஆளை விமர்சித்து நான் முன்னுக்கு வரணும். அதாவது ஒருத்தன் வளர்ந்து வரும்போது அவனை கீழே தட்டி விட்டுட்டு நான் தான் முன்னுக்கு ஓடணும், அல்லது அவனை கீழே தட்டி விட்டுட்டு நான் முன்னுக்கு ஓடணும்ன்றா அது வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை தத்துவத்தில் யாருமே அப்படி வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு துணிவு இருந்தால் அல்லது நேர்மை இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு முயற்சி உள்ள ஆளாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது எல்லா பிளஸிங்கும் கிடைக்கும். எனக்கு கிடைக்கிறதா நின்றை கிடைக்கும் நினைச்சா நீங்க துணிவான பதில்களை சொல்லலாம். இதை விட்டு போட்டு இன்னொருத்தரை நாங்க எப்படா ஒருத்தனை தட்டுவோம்னு பார்த்து எதிர்பார்த்து நீங்க பயணிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல யூடியூப் மார்க்கு சொல்றேன் நான். அது வந்து உங்களோட பயணம் குறுகிய நாட்களாக தானே இருக்குமே ஒழிய வெகு நீளமான நீண்ட நாட்களாவோ மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்ற இதாவோ நீங்க இருக்க மாட்டீங்க. ஆகவே உங்களோட விமர்சனங்களை நிறுத்தி இந்த கட் பண்ணி போடுறதுகள், ஒருத்தர் சொல்றதை வந்து தெளிவாக போடுறதுகள் எல்லாம் நிறுத்தி போட்டு நீங்கள் ஒழுங்காக பயணிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்லபடியாக உங்களோட பயணங்களும் நல்லதாக நடக்கும். உங்களோட கருத்துரையாடல்களும் நல்லா இருக்கும். எல்லாரும் இதை பார்க்குறாக்களும் உங்களை பயன்பெறுவாங்க. அதை விடுத்து போட்டு நீங்கள் ஒரு ஒன்லி மணி, அதாவது காசு மட்டும்தான் எங்களுக்கு நினைச்சு வியூவர்ஸ் பார்க்கணுமென்ற இதுகளை நீங்கள் நிப்பாட்டி நடந்து வந்தீங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதான் என் கருத்துன்னா. தொடர்ந்து கதைங்க. சிறப்பு தம்பி, அதான் உண்மை. எல்லாரும் என்ன ஒன்றை நாங்கள் யோசிக்கணும். அது என்னென்று சொன்னால் எல்லாருக்குமே வந்து உரிமையை எடுத்துக்கொள்ளணும். எப்படி உரிமை என்று சொன்னால் இது எங்கட பிரதேசம் வந்து நாங்கள் அடிமைப்பட்டு எங்களை வந்து அழிக்கப்பட்டு நாங்கள் மிகவும் கஷ்டத்து மத்தியில் அதாவது என்ன சொல்றது, மீள எழுச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து இன்னொரு அரசாங்கத்துக்கு கீழே எங்களுக்கு ஒரு உரிமையும் கிடைக்காத இடத்துல இருக்கிறோம். அப்ப இப்படியான ஒரு இடத்துல நாங்கள் வந்து அபிவிருத்திகள் அதுகள் எல்லாத்திலையும் வந்து மிகவும் கீழே போய் நாங்கள் நிற்கிறோம். அப்ப எங்களுக்காக ஒருத்தர் கதைக்கிறார் என்று சொன்னால் அப்படி கதைக்கிறவருக்கு வந்து நாங்கள் கோபம் இல்லையோ ஒன்றும் இருக்கக்கூடாது. எங்கள்ட தமிழ் சிந்தனையோட தேசியத்தின் சிந்தனையோட நீங்கள் கதைக்கணும். இங்க தேசியத்தை விட்டு காசு சிந்தனையோட நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது ஒரு இனத்துக்கு செய்கிற ஒரு துரோகமும். ஏறத்தாழ 2 லட்சம் வீரர்களையும் மக்களையும் மண்ணுக்குள்ள பறி கொடுத்த நாங்கள் அவியலுக்கு செய்கிற ஒரு துரோகமாயும் இருக்காதா? எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தவர், என்ன அந்த தலைவன் எல்லாம் வந்து இன்றைக்கு எதுக்காக அந்த போராளிகள் எல்லாம் என்னதுக்காக இன்றைக்கு போராடினவியல் அந்த இனத்துக்காக, அந்த இனத்துக்கான எளிய வேலைகளை நீங்க செய்கிறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே மனச்சாட்சியற்றாக்கள் நீங்கள். அதுக்கு எங்களை என்னதான் செய்யல அவங்களால. நாங்கள் இஸ்ரவேல்காரன் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இதுக்கு பக்கவலமாக இருக்கணும் ஒரு விஷயங்களை. அதுக்காண்டி நான் தவறுகளை வந்து நீங்கள் கதைக்க வேண்டாம்னு நான் சொல்லி வரையில. தவறுன்னு சொன்னால் சுட்டி காட்டுங்க, ஆனால் விதண்டாவாதமாக செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றது இதில் இன்னொரு விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருந்தால் தான் நாணயம் வந்து செல்லுபடியாகும். அது ஒரு நாணயம் உண்டு. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். அப்படி அது 2 கலந்தால் தான் அதுவும் ஒரு வாழ்க்கை. அப்படின்ற விஷயத்துல ஒரு மனிதர்கிட்ட குற்றமும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம், பிழையும் இருக்கலாம். அதனால பிழைகளையும் கடந்து கொண்டு அடுத்த ஒருத்தரை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி எங்களோட நகர்வை நாங்கள் நகர்த்தணும்ன்றது சொல்றது இதுல முக்கியமான கருத்து. அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலங்கையை பொறுத்தளவுல வடமாகாணம் மட்டும்தான் இலங்கையிலே பின்னடைவான மாவட்டம். அதாவது மாகாணத்துல வடமாகாணம் முன்னிலையா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொல்லலாம் இப்ப எங்களோட கல்வி நாங்க ஒரு காலத்துல ஜாழ்ப்பாணம்னு சொல்லி சொன்னா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் தான் பொதுவா எல்லா இடத்துலயுமே அரசாங்க வேலைகள்ல வந்து அதிகமா இருக்கிறார்கள். நான் இதை சொல்றேன் கடந்த 30 வருடத்துக்கு முன்னுக்கு. இப்ப அதே மட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வீழ்ச்சியில போய் கொண்டிருக்கு. காரணம் எங்களோட இனம் வந்து, அதாவது எங்களோட தமிழ் இனம் வந்து சிறந்த ஒரு இனம். அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல படிப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு எல்லாத்துலேயுமே முன்னேற்றமான ஒரு இனம் தமிழ் இனம். அந்த தமிழ் இனத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு மற்ற இனங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி கொண்டு கதைக்கிறாங்க, நாங்கள் ஒற்றுமையா வாழணும் என்று சொல்லி கதைக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு போர்வையா வச்சுக்கொண்டு நம்மட இனத்தை எப்படா இவன் வீழ்த்தலாம், இவங்களை முறியடிச்சா என்ன செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது நம்மட ஆயுத போராட்டத்தை மௌனிக்க வைத்ததுக்கு பிறகு அவங்க செய்த அடுத்த ஆயுதம் வந்து இந்த குடு கஞ்சாக்கள் போத வஸ்து பிரச்சனைகளை கொண்டு வந்து பாடசாலைகளுக்கு பக்கத்துல இந்த இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என் கணக்க வேணா நம்மட தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லி நாங்க பாராளுமன்ற அனுப்பின ஆக்களே இன்றைக்கு கிளிநொச்சியில 17க்கும் மேற்பட்ட பார்களை திறந்து பெர்மிஷன் எடுத்து நடத்துறாங்க. அப்ப இவங்களெல்லாம் என்னத்தை கொண்டு நகர்த்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு ஒரு வருமானம் பெறணும், தாங்க இதுல தங்களோட குடும்பங்களும் தாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொண்டுதான் அவங்களோட பயணம் போய்கொண்டிருக்குது. இதை ஒன்றை வடிவா தெளிவா விளங்கி கொள்ளணும். எனக்கும் எந்த குடும்பங்கள் இருக்குது, அல்லது எங்களோட சகோதரங்கள் இருக்குது, என் உறவினர்கள் இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன் மொத்தத்துல என் தமிழ் இன உறவுகளே இருக்குது. இதுல வடிவா ஒன்று சிந்திச்சு கொள்ளணும். நாங்கள் எல்லாருமே தமிழ் இனம்.
நாங்கள் ஒரு சுத்தமான தமிழினம். நாங்கள் வடபகுதியில் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ ஒரு பெரிய போராட்டம், அந்த போராட்டத்துக்கு உரிய வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நாங்கள் வழி நடந்த ஆக்கள். நாங்கள் ஒரு அம்மா அப்பா இருந்தால் அவங்கள எப்படி சொற்படி கேட்டு நாங்கள் எப்படி நடப்போம், அல்லது மற்றவர்களை நாங்கள் எப்படி மதிப்போம், எங்களுக்கு எப்படி மற்றவங்களோட பேசணுமென்று சின்ன வயதில இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துருக்கிற நல்ல ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இனம் தான் எங்களோட தமிழ் இனம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் இந்த வெளிநாடுகளில் வேலை செய்கிறோம். இன்றைக்கு கேட்குறாங்க கதைக்கும் போது நீங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன, அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் தமிழ் என்று சொல்லும்போது தமிழா அப்படியான்னு சொல்லி ஒரு முன்னுதாரணமாக கதைக்கிறாங்க. அதாவது கல் தோன்றி மண் தோன்றாத முதலாவது உலகத்தில் இருக்கிற மொத்த மொழிகள்லையுமே தமிழ் மொழி தான் முதலாவது மொழி என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கதைக்கிற பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் சொல்றாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிற நாங்க இன்றைக்கு உலகத்திலே ஒரு நாடு அற்ற இனமா இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்மட இலங்கையில வந்து ஒரு சொன்ன ஒரு கதை கொண்டு பதில் சொல்லி போட்டு போற இந்த கஞ்சாதுகள் எல்லாம் பெறுதுன்னு சொல்லி சொன்னோம்ல அங்கே இலங்கையில இப்போ அந்த யாழ் மாவட்டங்கள் வடவாதிகள் எல்லாம் ഇതിന്റെ ഉണ്മயான ஒரு காரணமா என்னன்னு சொன்னா கடந்த காலம் கோத்தபாய ராஜபக்சாக்கிட காலத்தில் தான் இதுகள் அந்த போர் முடிய அவங்களோட திங்கிங் என்னவா இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆயுத போராட்டத்தையோ அப்படியான ஒன்று சிந்திக்க அந்த இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு சிந்தனையில வரவிடக்கூடாதுன்ற ஒன்றும், மற்றது வந்து இவர்கள் அந்த ஒற்றுமையா இருக்க விடக்கூடாது, ஒரு இதா இருக்கக்கூடாதுன்ற ஒன்றுக்காகவும் தான் ஆரம்பத்தில் இருந்து இந்த கஞ்சாக்கள் பாருங்க. ஒரு காலத்தில் எதுவும் அப்படி என்ற கதைக்கே இடமில்லைனாக்கள் இன்றைக்கு கஞ்சா மாத்திரம் இல்லை அப்படின்னு கஞ்சா அதை விட இவ்வளவு மது பார் கட்டிகள் ஆத்துகள் இதுகள் என்று சொல்லி வட மாகாணத்தையோ கிழக்கு மாகாணத்தை விடுங்க, ஓரளவு அரசாங்க கட்டுப்பாடு. இது வந்து ஆக வேணுமென்று செய்திருக்கிற வரி கொண்டு செய்கிற வேலை என்னன்னு சொன்னா அந்த மக்களின் மனதை வந்து திசைதிருப்புறாங்க. மக்களின் மனசை வந்து திசைதிருப்புற என்னன்னு சொன்னா படிகளுக்கு எல்லாம் வந்து அதான் சொன்ன அன்றைக்கு ஒரு 18 வயசுக்கு மேலதான் எலவுட்னு சொல்லி இருக்கிறார், அதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஆனா அங்கே அப்படி இல்லை, வேணுமென்று சொல்லி அப்படி எல்லாம் செய்திருக்கு. அதையெல்லாம் வந்து எம்பி மேல கதைக்க மாட்டேன்மா. இப்படி எல்லாம் எங்கட இடங்கள்ல அப்படி கலாச்சார சீர்கேடுகளை செய்ய விடாதீங்க, இப்படியான படங்களை இதுகள்ல செய்யறதுக்கு அனுமதிக்காதீங்க சொல்லி ஏன் உங்களால கதைக்கல? யாராவது காய்ச்சிருக்கிறீங்களா? கதைக்க இல்ல. இன அழிப்பு தான், இதுவும் ஒரு வகையான இன அழிப்பு. என்னன்னு சொன்னா பிள்ளைகளின் மனசை வந்து திசை திருப்பி சீர்கேடுகளுக்குள்ள கொண்டு வருவதற்கான கலாச்சார சீர்கேடுகளை செய்கிறது. அதாவது வந்து கலாச்சாரம் எங்களுடைய அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இங்க எல்லாம் வந்து இந்த நாடுகள்லயே கலாச்சாரம் 13-14 வயதிலேயே காதலிக்கலாம் விட்ட இந்த நாடுலயே வந்து அதெல்லாம் தடை செய்து வச்சிருக்கிறாங்க. தடை செய்யறையும் பார்க்கல. அது நீங்க உங்களோட வீட்டு இது வைஃபை எல்லாம் அதுகளுக்கு வந்து எல்லாம் எல்லாம் எடுத்து தான் அதில் செய்யலாம். ஆனா சராசரி ஒரு போன் காட்டை பண்ணி போட்டு டொப்பு பண்ணி போட்டு அப்படியான படங்களை ஏற்றுன்னு சொன்னா நீங்க அப்ப பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு கதையை முன்வச்சியலாம். இப்படி ஒன்றும் எங்கட இடங்களுக்கு நீங்க செய்யக்கூடாது, இளைஞர்கள் கட்டு போயினம் இதண்டினம் நீங்க உங்களோட வேணுமெண்டா தெற்கில வச்சு கொள்ளுங்க, வடக்கில வந்து இப்படி எளிய வேலையில செய்யாதீங்க, எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை சொல்லி உங்களால முன்வைக்க முடிஞ்ச கருத்து எந்த வட வீசையோ அல்ல எல்லாம் போய் தானே கதைக்கிறீங்க. உங்களுக்கு புரோட்டா சுடுறது மோதம் சுடுறது கதைக்கலும் இதுகள் எல்லாம் கதைக்கலாம். உங்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறீர்கள், வந்த உடனே ஓடி வாரியல், கனடாவில் இருந்து அவசரமா வாரியல் வந்து எல்லாம் கதைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு விழாலாம் 17 பார் போகும் வரை என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு 2-3 பாரோட போய் கதைக்க இல்லாதோ சரி கேட்க இது கொடுக்காது போய் கதைச்சியலோ கதைக்கல. ஏன்னா கள்ள பயில எல்லாம் நேரடியாக சொல்றேன் நான் கூடாதவே இல்லை தான். கொஞ்சம் குழப்பாங்க, காய்க்க குழப்ப கூடாது. என்னன்னு காய்ச்சி முடியா சொல்லுங்க, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அப்ப நீங்கள் வந்து இவ்வளவு காலம் வந்து இருக்கிறீர்கள், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு பார் துடை கேட்க 2 பார் 3 பார் 4 பார் அட்லீஸ்ட் 8 9 10 பார் துடை கேட்க கூட உங்களால போய் பார்லிமெண்டில் அடிச்சு கதைக்க முடிஞ்சுதா? இப்படி கலாச்சார சீடுகளை செய்ய நீங்க என்ன கதைச்சிருக்கிறீங்க? இவ்வளவு காலம் ஒரு தரம் கதைக்கல. இன்றைக்கு தான் ஒரு இளைஞர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையா கையில் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொன்றும் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப நாங்கள் கதைச்ச பிரச்சனையெல்லாம் கட்டாயம் கதைச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேறு. அப்ப அப்படி செய்யற அப்படி ஒன்று சொல்ல எங்க இனத்தை வந்து திட்டமிட்டு அழிக்கிறாங்க வேணுமென்று சொல்லி. ஏன்னா நாங்கள் திருப்பி வந்து ஒரு இந்த இனம் வந்து அழிஞ்சு போகணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே போற போக்க பார்த்தா இன்னொரு 20 வருஷத்துல 15-20 வருஷத்துல எங்க தமிழினம் மிக 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 சமுதாய சீர்கேடுகள் வெட்டுகள் கொத்துகள் கொலைகள் கல்படிப்புகள் சொல்லி எங்கேயோ ஒரு கட்டத்துக்கு போயிடும். அதை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்.
இந்த இடத்துல இதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்து நான் டாக்டர் அர்ஜுனா வந்து இதில் வந்து செயல்பட்டு இந்த இதுகளை தட்டி கேட்டு எங்களோட உரிமை அதாவது நாங்கள் சாதாரணமாக ஒரு தரான்னு நாங்கள் ஃபோனில் ஒரு மேடையில் பேசி இதை வண்டு கொண்டு போயிடாது அதை வடிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இது அப்படி காய்ச்சி வெள்ளையில் இது வந்து முக்கிய இடங்களில் வந்து அதுக்குரிய இதுகளை செய்து கதைச்சு தான் இதுகளை நிப்பாட்டலாம். அப்போ படிப்படியாக தான் ஒரு பிரச்சனைகளை கையில் எடுத்துட்டு வாரேன். நீங்கள் ஊக்கம் கொடுங்க, ஒத்தாசை விடுங்க. ஒத்தாசையை ஊக்கம் கொடுத்தோன்னு சொன்னால் அவரால் வெள்ளையிலும் மக்கள் எல்லாம் பின்னுக்கு நின்று சொன்னா அரசாங்கமும் பயப்படும். உடனே இங்க பாரு டாக்டர் அர்ஜுனாவுக்கு பின்னால ஊடகங்களும் மக்களும் எல்லாரும் பின்னுக்கு நிற்கிறோம். இப்படி ஒரு அரசியல் இதா அவர் வந்து அவ்வளோ இதா அவர்கிட்ட இது வந்து அவ்வளோத்துக்கு இதா இருக்குது, என்னன்னு சொல்றது, வீரியமானதா இருக்குது. உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. அப்போ நாங்கள் செய்யாவிட்டா தங்கள் ஒரு பிரச்சனை என்று அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு இவர் ஒரு அமைச்சு பதவியை அடுக்காட்டுக்கும் அமைச்சு பதவியை விட கூடுதலான பவராக இருக்கிறார். இப்போ அதை நீங்க உயர்த்தோடும். நீங்க கெடுத்தீங்கன்னு சொன்னா அங்கடா இனமில்ல பாலியும் யோசிங்க அந்த எல்லா சகோதரர்களும். இன்னொரு கருத்துன்னா அந்த வடமாகாணத்தில் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்ல வந்து யாருமே ஒரு வைத்திய கலாநிதி அர்ச்சனா டாக்டர் மாதிரி ஒரு துணிவான ஒருத்தர் யாரும் இல்லை இப்ப கதைக்கிறதுக்கு. விளக்கு சரியானா இது வந்து சிங்கள கட்சிகள் இருக்கிற கட்சிகள் அவ்வளவு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. அப்ப இதுல வந்து வடிவா நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். நாங்க வந்து என்ன உதவி செய்யாட்டியும் வந்து உபத்திரம் செய்யாம இருக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ ஒருத்தரை வந்து செய்யும் போது ஒருத்தருக்கு அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். விமர்சனங்களை தள்ளி வச்சு சொன்னீங்கன்னு சொன்னா தம்பி, இப்ப ஊடகங்களை எடுத்துக்கொண்டு சொன்னா நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு கொண்டு நீங்க ஒருமுகப்படுறேன் என்னென்று ஒருமுகப்படணும். நீங்கள் காசை வண்டி கொண்டு ஒருமுகப்பட இல்லாது. நீங்கள் ஒருமுகப்படுறேன்னு சொன்னா நீங்க உங்களோட மனசால எங்கட தேசியம் என்ற அந்த இப்படியான பிரச்சனைகளை நீங்க கொண்டு வச்சு நாங்கள் தமிழர் எங்களை இப்படியெல்லாம் வதச்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கான ஒரு இதுவரைக்கும் அதாவது சிங்கள பெரும்பான்மை இனத்தோட ஒப்படைக்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த அதிகாரமும் இல்லாத ஆக்களா இருக்கிறோம், ஒரு கீழ்நிலையில இருக்கிறோம், ஒரு தாவாரத்துக்கு இருக்கிறோம்ன்ற மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்கள் ஊடகம் எல்லாம் வந்து எங்களுக்கு உலக காலத்துக்கு பிறகு ஒருத்தர் உதவி செய்ய வாரான் பிறகு அதுக்கு பின்னால நாங்க நிக்கணும் இல்லாம நீங்கள் எல்லாம் வந்து காசுக்கும் பணத்துக்கும் நீங்க விலப்போவியலா இருந்தேன்னு சொன்ன அப்புறம் என்ன விபச்சாரம் தானே, ஊடக விபச்சாரம். அப்படி செய்யக்கூடாது. நீங்க என்ன நாங்கள் வந்து சாதாரண இனமா இருந்து வரே இல்லை, நாங்க அழிஞ்சிட்டோம். எங்கட இனத்துல உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு எங்கட இலங்கையில வந்து இந்த போரால இந்த இளைஞர்கள் எல்லாம் அழிஞ்சு சிதைஞ்சு வெளிநாடுகளுக்கும் எல்லாம் போகாம விட்டு இருந்தோம்னு சொன்னா எங்கட நிலைகளை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மக்களா பெரிய இருப்போம் தெரியுமா? நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னைக்கு ஒரு 2 லட்சம் மக்களை இழந்திருக்கிறோம், 3 லட்சம் மக்கள் இருந்திருக்கோம்னு சொன்னா அவியலால வேற வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு 7 லட்சம் மக்கள் பிள்ளைகள் குட்டிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த இளைஞரால அப்போ 8 லட்சம் 10 லட்சம் மக்களை வந்து நாங்கள் இழந்திருக்கிறோம், ஒரு சந்ததியை இழந்துட்டோம். அப்படி நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறேக்க எங்கிட்ட வடுப்பட்ட ஆக்களை நாங்கள் இருக்கேக்க நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஊடகங்கள் வந்து ஊடக தர்மத்தோட அந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் யோசிக்கணும், செய்கிற ஊடகங்கள் வைக்க யோசிக்கணும். ஓகே இது எங்களுக்கு செய்தா எங்கட மக்களுக்கு தான் நல்ல பண்ண நீங்க யோசிக்கணும். நான் ஊடகத்தை தான் நான் பொதுவாக சொல்றேன். மற்ற வந்து இதுல ஒரு இன்னொரு பதிவு உண்டுன்னா நான் ஒரு ஆழமா வைக்கணும். இப்ப சண்டை எங்கட நாட்டுல வந்து போர் நடந்து, அதாவது எங்கட இனத்துக்கு எதிரான போர் ஒன்று நடந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் கடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த வடமாகாணத்துல தான் அதிகமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த போதவஸ்து பொருட்கள பாவனையும் போதவஸ்து டிரான்சாக்சனும் கூடுதலா நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னான்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவங்கட செயல் வடிவம் இல்லாம, அதாவது அரசாங்கத்தினராக இருந்தாலும் சரிதான் அல்லது இவங்கட கண்காணிப்பாளையோ சரி அல்லது ஒரு என்ன சொல்றது அதாவது பாதுகாப்புல இருக்கிற நேவியிட சம்பந்தம் இல்லாம இப்படியுமே இது வந்து நாட்டுக்குள்ள உள்வராது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப பாதுகாப்பு நாட்டுல ஒரு யுத்தம் நிறைவடைஞ்ச பிறகு அந்த பாதுகாப்புக்கு இருக்கிற நாட்டை பாதுகாக்கிற கடமை தான் அது அந்த பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துறது. அவங்கள மீறி வருதுன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிரல் திட்டமும் நம்மட இனத்தை அழிவடைய வைக்கணும் என்று சொல்லி இது வந்து கடலால தான் கூடுதலா வந்து விமானத்தால எந்த போத வஸ்தும் பெற இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். வாரம் முழுக்க கள்ளமா கடலால வருது வந்து ஒன்றுள் அந்த கடலுக்கு யாரு இதுக்கு முதல் பொறுப்பா இருந்துச்சுனமோ வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவு காலம் ஊடுருவுறதுக்கான காரணம் கொஞ்சம் நெஞ்சமா வருது. இங்க இருந்து தான் உற்பத்தி ஆங்கால தெற்குக்கு போற அளவுக்கு வருது. அப்ப காரணம் வந்து கடல். இந்த கடல்ல இருந்து தான் இதுகளெல்லாம் செய்யப்படுது. அந்த கடல் வந்து அந்த கடலின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி இதுகளை தடுக்கணும். அதான் டாக்டர் வந்து இதுகள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த கடல் சம்பந்தமாக கிண்ட வலிக்கிட்டு இருப்பாரு. நீர் சம்பந்தமான ஒரு இதுகள் வந்து இது எங்கட தமிழ் பகுதிகளில் இதெல்லாம் தடுக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லையென்று சொன்னால் நாங்கள் திரும்பவே யாழ் மாவட்டத்தில் இருந்து அங்கே அது ஒரு வியாபார தளம் மாறி இருக்கு ஒரு காலத்தில்.
வணக்கம் சுரேஷ். நான் வந்து வணக்கம். நான் மேக்ஸிமம் டைம்ல 30 செகண்ட் அந்த டைமுக்குள்ள எனக்கு டைம் தருவோம், போய்க்க கூடாது. சொல்லுங்க. நான் அப்படிதான் டக்குன்னு வருவேன். எந்த லீவு நாளைக்கு வந்து நான் உங்களோட தளத்துல வந்து தளம் ஓய்வு பெறும் வரைக்கும் நான் இருப்பேன். ஆமா சொல்லுங்க. அதான் இப்ப நான் மறந்துட்டு நான் அப்படியே எடிப்பேன் வருவேன் திருப்பி. ஏன்னா சப்ஜெக்ட் எடுத்து சொன்னா அதை டக்குன்னு ஹைக்கோணும் எனக்கு. நான் அப்படித்தான் நல்ல விஷயம். நான் ஸ்ட்ரைட் போவேன். அந்த மினிட்ல அதை கழிச்சு போட்டு நான் போயிடுவேன். அது சகோதரம் இல்லாம எனக்கு தெரியும். நான் நிக்கிறேன் அப்படியே பேசுறேன். சிலதுக்கு நாங்கள் கதைக்கிறாங்க, அதுக்குள்ளே மனம் கேட்கிற இல்லை. இதெல்லாம் என்ன செய்யறது? நான் சொல்ல வழிகிட்டது உண்டு. சொல்லுங்க. இப்ப உங்களோட டைம் கதைங்க. ஆமாம், என்னன்னு சொன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இவ்வளவு காலம் அந்த பதவியை காட்டி கொண்டிருந்ததுதான் கூடுதலான வேலை நடந்தது. பதவி, பணம், இது ரெண்டாலேயும் தான் ஊழலே உருவாகினது. இப்ப அந்த குப்பி எடுக்கிறதுன்னு சொன்னால் இப்படி அது உடனே எடுக்க இயலாது. வடக்கிலையும் சரி தெற்கிலையும் சரி உடனே எடுக்க முடியாது. ஒரு 1.5 மாதம் தான் இவ்வளவு காலம் வந்து எல்லாருமா உடனே அதை செய்து முடிக்க இயலாது. என்ன கொஞ்சம் 6 மாதமாவது போகணும். அரசியல் குப்பைகளை அகற்றுறதுக்கு இல்ல. மற்றது இதுல இன்னொரு விஷயம், அக்கா சொல்ற மாதிரி சொல்ற கருத்துக்கள் சரியன்னா, மற்றது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இதுல தாங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அரசியல் பவர்களையும் வச்சு கொண்டு இதோடய நாங்க உழைச்சி கொண்டு நாங்க எப்படியாவது முன்னுக்கு போயிடணும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்களே ஒழிய, மற்ற நம்மட தமிழ் இனம், நம்மட ஒரு இனம், நம்ம இன்றைக்கு இவ்வளவு பாதிக்கப்பட்ட இனம், நம்ம இவ்வளவு பொருளாதாரத்துல பின்னுக்கு நிக்கிறோம், கல்வியில பின்னுக்கு நிக்கிறோம், வசதி வாய்ப்பு பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் எல்லாத்துல எப்படி காய்ச்சி கொண்டு நிறைய பாரிய பிரச்சனைகளுக்குள்ள போகலாம்னா, இப்ப கடந்த பிரச்சனை ஒன்றை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மேய்ச்சல் தர பிரச்சனை. அதாவது கால்நடை உற்பத்தியாளர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கால்நடையோட மிகவும் தெரிய தொடர்பு பட்டால் வடமாநிலத்தில் இருக்கிற கால்நடைகள்னா சரியான எண்ணிக்கையில அதிகமா இருக்குது. இந்த அதிகமா இருக்கிற கால்நடைகளுக்கு இன்னும் ஒழுங்கா ஒதுக்கப்படுற அந்த நிலம் கூடியே இன்னும் ஒழுங்கா ஒதுக்கி கொடுக்கப்படையில. அவங்க பாரிய பிரச்சனைக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க, இந்த கால்நடை பராமரிக்கிறார்கள். அப்படி இந்த சாதாரணமான அடிப்படை பிரச்சனைகளையே செய்து முடிக்க தெரியாத நம்மட தமிழ் அரசியல்வாதிகள் அப்ப அவங்கள போய் நாங்க நேரடியா கேட்கறதுல எந்த இதுவும் இல்லைன்னா இவங்களை நம்ப போறதும் இல்லை. நாங்க இதுல ஒன்றை தெளிவா விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு இனிமேல் ஒரு ஆறுதல், ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தர் என்று சொல்லி சொன்னா அது எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை தவிர வேற அரசியல்வாதிகள்னா எந்த தனிப்பட்ட கருத்துல எனக்கு தென்படையில. கால்நடைகளா சம்பந்தமா சொன்னீங்களோ, அப்ப இதுல இருக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு கொடுமை ஒன்று அந்த கால்நடைகள் சம்பந்தமா இப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஏழை விவசாயியின் அடிப்படை தேவை வந்து இப்ப வன்னி மாவட்டம், யாழ் மாவட்டம் எல்லாம் ஓரளவு பக்கத்துலயாவது ஓரளவு ஆட்டோக்கள்லையாவது போகலாம். வன்னி மாவட்டம் வந்து ஒரு பெரிய பரப்பளவை கொண்ட இடம் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் பண்ண வச்சுக்கிறேன்னு சொன்னா எனக்குரிய வெட்டினரி ஆபீஸ் வந்து அதுல இருந்து ஒரு 8 மைலுக்கு அங்கால இருக்குது, சரிதானே? அப்ப நாங்கள் வந்து இப்ப அங்க ஒரு சட்டத்தை நிலைநாட்டி இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் போன் பண்ணி சொல்லக்கூடாது, நேர்ல வரணும். சரி, அப்ப 8 மைல் போய் நாங்க நேர்ல போய் சொல்லி ஒரு முறைப்பாடு சொல்லி போட்டு பேருந்து வரணும். வந்து முடிய பிறகு அவியலுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ ஏதாவது அந்த டாக்டருக்கு வந்து நாங்கள் ஆட்டோ அல்ல ஒரு காரோ ஒரு டாக்ஸி உண்டு, அதான் அங்களுக்கு இப்போ ஆட்டோக்குள்ளானே இருக்கும், அதை ஒன்று காய வண்டி விடணும். காய வண்டி விட்டோம்னா அவியல் அதில் வருவீனா வந்து முடிய இப்போ இந்த ஆட்டோக்காரன் வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் கொடுத்து வியல் இதெல்லாம் பார்த்து முடிய இவே சொல்லுவீனா மருந்து எழுதி தந்து கொண்டு போவீனா நீங்கள் மருந்து வந்து முடிய அடியும் கொண்டு சொல்லுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மாடை ஒரு வருத்தத்தில் நிற்கும், அப்போ உட கொண்டு வராமல் இல்லை, போய் வண்டி கொண்டு வராமல் இல்லை, அப்போ திருப்பி வியலை கொண்டு போய் இவே சொல்கிற இடத்துல கொண்டு போய் விடணும். அல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வியலை கொண்டு இறக்கி போட்டால் அந்த ஆட்டோ வெயிட்டிங் கூட கொடுத்தோன்னா அதுக்கு இறத்தால கொண்டு வந்துட்டு கொண்டு போகிறவங்க இறத்தால இப்போ எங்கட பிரதேசங்கள் எல்லாம் 8,000 ரூபா 7,000 ரூபா 10,000 ரூபான்னு போயிடும். இப்போ இது மருந்து வந்து முடிய மருந்தை வண்டி போட்டு திருப்பி டாக்டருக்கு போய் நேரில் போய் அப்பாயின்மெண்ட்டை சொல்லி திருப்பி டாக்டர் அங்கே இருந்து வர சொல்லி திருப்பி ஆட்டோவை கொடுத்து ஆட்டோவில் இருந்து வந்து திருப்பி மருந்தை போட்டுட்டு திருப்பி ஆட்டோவில் கொண்டு வந்து விடுறேன்டா. ஒரு ஏழை விவசாயியால யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வீட்டில் தங்கட ஒரு 2 போத்தல் பால் 5 போத்தல் பாலையை பூ கொண்டே விற்று பிழைப்பை நடத்துகிற 3 லிட்டரை கொண்டே கடையில் கொடுத்து பிழைப்பு நடத்துகிற குடும்பத்துக்கு இவ்வளோ செய்ய இயலுமா?
முடியுமா? நான் உதத்தான் ஒருக்கா போட்டு கிழிச்சேன்னா 400 போய் பாருங்க வடகிழ காலேஜங்கத்தில் ஒரு தடவை இல்லை அவ்வளோ சனம் ஆதரிச்சது. இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்குறேன்? அப்போ இப்படியான கேள்விகளை உங்களோட ஒரு எம்பி மாதிரி இதுவரை போய் கேட்டு இருக்கிறீங்களா? அப்போ அரசாங்கம் அரசாங்க சேவை என்றது ஏன்? அப்போ இவ்வளோ மக்களுக்கு அடிப்படை தேவையான, அதாவது கால்நடைகளுக்கு அடிப்படை தேவையான இந்த இதை கூட உங்களால் செய்து கொடுக்குற ஒன்றுமே நீங்கள் கதைக்கிறீர்கள் இல்லையடாப்பா. இவ்வளோ காலம் கதைக்க இல்லையே, பேசாமல் தானே போயிட்டு 15 வருஷம் காலத்தை கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் இவ்வளோ குறை தெரியுமே. இப்போ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க. கீழே ஒருத்தர் வந்து இல்லையான்னு எழுதட்டும். ஏன்னா நான் பண்ண வச்சிருந்தேன், நான் 7 வருஷம் அந்த டாக்டர் அந்த வெட்னரி அவ்வளோ பேரே நான் வச்சு மேய்ச்சோண்டுக்கிறேன். அவ்வளோ பேருக்கும் சுரேஷ் அண்ணா தெரியும். வெட்னரி ஆக்கள் அவ்வளோ பேர், இப்போ உங்களுக்கு சரியா சாத்தியம் இல்லை, வெட்னரி ஆக்களுக்கு தெரியும். போட்டு அவ்வளோ கிளிக்கிறேன் நான் வச்சு. அதுக்கண்டு சொல்லியே தளம் வச்சிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கான உரிமைகள் இல்லையாங்க. இதெல்லாம் கதைக்கிறே இல்லை ஒன்றுமே. எங்களுக்கு அதான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் இல்லை. இப்போது ஒரு தமிழன் பிறந்தான், அவ்வளோதான் நான் சொன்னேன். நீண்ட காலத்துக்கு பிறகு சொல்லுங்க, வேதனையில தொடருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். பாதியல யார் அது? சோனியா. சோனியா ஆனாலும் பொம்பளை உண்டா? ஓ அண்ணா எல்லாரும் லைக் போடுங்க. லைக் வந்தா விடுங்க அண்ணா, ஒருக்கா பாப்போம். ஒருக்கா என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அந்த விளக்கங்கள் கொஞ்சம் கொடுக்க இருக்கிறேன் நான். ஒருக்கா பொம்பளை அதே மாதிரி பொம்பளை ஒன்று வந்து அப்படி கதைக்க பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணா இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவுண்டது ஒருக்கா பாப்போம். ஒருக்கா தெளிவில்லாம அனுப்பல. அவன் கதைக்காயினம், அவன் அந்த கூட வார்த்தையிலால கதைக்க வராக்கள் கதைக்காயினம். எல்லாரும் லைக் போடுங்க. அக்கா பக்கத்துல கூடுதே எங்கள்கிட்ட 30 தான். போடுங்க ப்ளீஸ், போடுங்க. எல்லாம் குத்துங்கோ, அடிங்கோ, குத்துங்கோ, ஏதாவது செய்யுங்க, போடுங்க லைக். நாங்கள் அந்த விஷயத்துல இதாத்தான் இருக்கிறோம். மற்றது சுரேசன் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு இந்த கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, வடமாநிலத்தில் உண்மையாவே வந்து இவங்க அந்த ஃபேக்டரிகளை கொண்டு வரணும், அதாவது உற்பத்திகளை கொண்டு வர்றதை விட வேணா அடிப்படையா இந்த விவசாயம், கால்நடை, மற்ற வந்து மீன்பிடி, இந்த 3 விஷயத்தையுமே அரசாங்கம் தெளிவா ஊக்கப்படுத்தினாங்கண்டானா பொதுவாக வடமாகாணமே சுயமாக பொருளாதார விஷயத்துல வந்து தன்னிறைவு பெறமண்ணா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடுத்ததாவே நீங்க அடுத்தடுத்த திட்டங்களை வந்து, அதாவது நீங்க ஃபேக்டரிகளையோ இதையோ கொண்டு வரலாம். ஆனா இவ்வளவு 3ஐயுமே நீங்க வடிவா வந்து இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து, தெளிவாடல்களை கொடுத்து, வந்து ஒரு பயிற்சிகளை கொடுத்து ஊக்கத்தை கொண்டீங்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா வடமானம் காணுமண்ணா. தாராளமா ஒரு பெரிய பெரிய நாடு பெரிய மக்களும் இல்ல, பெரிய இதுவும் இல்ல, கொஞ்சம் இடம் இதை டெவலப் பண்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, மேட்டரும் இல்லை. எங்கட இலங்கை தமிழர்கிட்ட இல்லாத காசா கொஞ்சமா நெஞ்சமா ஈஸியா மிக விரைவில் ஈஸியா வடமாகாணம் டெவலப் ஆயிடும். இவங்கள் வந்து இலங்கையில் அது வடமாகாணம் மாத்திரம் இல்லை, வடமாகாணம் டெவலப் ஆகிறா இங்கே இலங்கை அரசிட்ட தான் அந்த அவ்வளோ காசும் போகுது. அப்போ இவங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த பயங்கரவாத தடைச்சிட்டங்கள் இதில் எடுத்துக்கிட்டா தானே இவங்க ஒன்றுமே வந்து இன்றைக்கு மாதம் ஜனாதிபதியாக அவர் வந்து இதோட நினைக்கிறேன் 4வது 5வது மாதமாக போச்சு. இன்னும் தமிழருக்கான எந்த ஒரு தீர்வும் வேற இல்லை. அவ்வளோதான் பிரச்சனை. தமிழருக்கான எந்த ஒரு அடிப்படை ஒரு இது கூட செய்து கொடுக்கு. இப்போ டாக்டர் அர்ஜுனாவால் போயெல்லாம் காய்ச்சி கொண்டு செய்து கொண்டு இருக்கிற ஒழிய, ஆனால் ஒன்றே இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் சுகாதார பாருங்க வந்து எங்கிட்ட அந்த டாக்டர் மேட்ட பிரச்சனைகளை தீர்த்து வச்சியலோ, சுகாதார பிரச்சனைகளை தீர்த்து வச்சியலோ, இல்லாட்டி பயங்கர சட்டத்தை எடுத்து விட்டுவியலோ, அல்ல என்ன தமிழருக்காண்டி என்ன செய்திருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அந்த கைதிகள் இதுகளை யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கைதிகளும் அப்படியே தான் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒன்றுமே இன்னும் மாற்றம் பெறையில. ஆனால் நம்புகிறோம் நீங்கள் காலத்தை தாரம் செய்வியல் என்று சொல்லி அவ்வளவுதான். ஜனாதிபதி உதவம் செய்தா தான் எங்கட வடமானம் எல்லாம் சின்ன பிரச்சனை என்ன பக்கன்னு நீங்க ஒடுங்குவாப்ப நிரந்தர இதை எழுங்க ஜாப்ல எழுதுங்குவாப்ப இதுகள் எல்லாம் நாங்க நீ போடையில செய்யலையேன்னு சொல்லி எல்லாம் சரி. முழு பிரச்சனையும் இலங்கையில சும்மா தாராளமா காசு செல்வந்த நாடா மாறும். தொடர்ந்து கதைங்க. யாரு கதைக்கிறாங்க? வணக்கம் பிரதர். வணக்கம் சொல்லுங்க. இப்போ டாக்டர் நேரலையில் ஒன்று போட்டிருக்க பார்த்தீங்களா, பெரிய புகழ்பூத்த ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கு, அதுவும் ஒரு படி இல்லை நான் பார்க்கல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இருக்கா இதில் விளங்கப்படுத்துங்க. இருக்கா என்னண்டான்னா ஸ்கூலுக்கு ஒரு நான் டாக்டரை சொல்லிட்டார். இந்த பேரேஜில் தான் வேம்படி லேடிஸ் காலேஜ் வந்து
ஒரு பிள்ளை அட்மிஷன் எக்ஸாம் வச்சு இதானே இருக்கிறாங்க, அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்லையும் பாஸ் பண்ணியிருக்கு. ஃபுல் டாக்குமெண்ட்ரி டாக்டர் கையில் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா தகப்பன் இந்த அளவுக்கும் அந்த பிள்ளைங்க அப்பா வந்து சென்ட்ரல் காலேஜில் டீச்சர் 15 years. அப்ப அப்படி ஒரு நான் என்னத்துக்கு அதையும் அதுல சொல்றாரு டாக்டர் சொல்லி சொன்னால், அப்படி ஒரு படிச்ச சமூகத்துல அப்படி இருக்கிற ஒரு நுழைச்சான தகப்பனாலேயே அந்த அட்மிஷனை அந்த பிள்ளைக்கு சரியான ரீதியில கைவிட்ட ஒன்றும் கொடுக்காம எடுத்து கொடுக்க முடியலை என்று சொன்னால் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுக்கல, மனதளவில் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்குது. ஸ்கூலுக்கு கிட்ட ரேடியேஷன்ல இருக்குது, இவ்வளவு இதுகளும் இருந்து நடந்திருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா அந்த ஒரு அங்க அந்த பெரிய ஸ்கூல்ல பெரிய இது மாதிரி வச்சு தான் உள்ளுக்கு எடுக்கிற பிள்ளை அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினாலும் அதில் வந்து போர்ட் மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சு அதில் தான் தண்ணி விடும். அப்போ அந்த போர்ட் மீட்டிங்கில் அந்த பிரின்சிபல் இருக்கே இல்லை, அவள் இருந்த மாதிரி தன் ஒரு லெட்டர் ஒன்றில் பிரசன்னப்படுத்தியிருக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு லெட்டரை பள்ளிக்கூடம் பிடி கொடுத்துட்டு பிரின்சிபல் அதில் இல்லையேன்னு சொல்லி அதில் இருக்கு இல்லைன்னு சொல்லி இப்போ அவன் ஸ்கூலாலேயே கொடுத்த கடிதத்தில் இது மினிஸ்ட்ரி மட்டும் போயிருக்குது. மற்ற எங்களோட யாரோ இப்போ அவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்லையாம், எங்களுடைய ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் லெட்டரும் அதில் ஒரு புக்கை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கூட போயிருக்குது. ஆனால் எந்த வித மனித உரிமை ஆணைக்குழு சகல என்னென்ன இருக்குதோ வட மாகாணத்துல அல்லது கல்வி அமைச்சு மட்டும் இலங்கை சிறுபாய பத்திரமுலைக்கும் போய் கூட அந்த பிள்ளைக்கு தீர்வில் இப்ப டாக்டர் கைக்கு வந்திருக்குது. அதால இப்ப என்னென்னாதுல ஒரு ஒன்று டாக்டருக்கு பயந்து அவர் காரசாரமா நடவடிக்கை போவார் என்ற பயத்தில் இவையில் அதுக்குரிய தீர்வை உடனடியாக வழங்கினமோ இல்லையோ, டாக்டர் இப்ப ஏன்னு சொன்னா எங்களோட பிரசிடன்ட் தானே, பிரதம மந்திரி தானே இப்ப கல்வி அமைச்சர். அப்ப அவர்கிட்ட நேரடியா தான் கதைக்கிறதுக்கு தான் அவர் இப்ப 7ஆம் தேதி போறார் போல. அது நடக்கலையா இருந்தால் 7ஆம் தேதி அது நடக்கலையா இருந்தால் பார்லிமெண்ட்ல இதன் விவாதிக்கிற மாதிரி தான் இப்ப சொல்லியிருந்தார். இப்ப பார்த்தேன் நான் நேரில், அதால நான் முதல் வரையே இல்லை முன்னு. அப்ப என்ன அமைச்சருக்கு போறதா இருந்தா நல்ல ஐடியா. இது என்ன இப்படி யோசிச்சு பாரு, இப்படி ஒரு படிச்ச சமூகத்தையே ஒரு பாமர நாள் இதான் நீங்க என்ன சொல்லுங்க. அப்ப இது வந்து இதைத்தான் நாங்க சொல்றோம், முளையில இதை வந்து முளையில கிள்ளிடணும். இப்படி இப்ப முளையில இப்ப கிள்ளாவிட்டா இது வளர்ந்துன்னு சொன்னா பேருந்து இதை அறுக்கையில இதை பேருந்து அவுட் எடுக்கல. இப்படி கணக்கு இருக்குண்ணா. இல்ல நானும் ஒரு டீச்சரா சொல்லுங்க, டீச்சரா இருந்துட்டு நான் இப்ப வந்து 15 வருஷம் ஆயிட்டேன்னா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப இருக்கிறேன். எனக்கு இப்பத்திய சுற்று நிறுவனங்கள் இதெல்லாம் தெரியாது. ஆனா எந்த டொனேஷனும் வாங்கக்கூடாது, அதுதான் உண்மையான சுற்று நிறுவனம். அதுதான் அந்த தெரியுமா, நாங்கள் அந்த படிக்கிற காலத்துல ஒரு என்ன அவரு சங்க நிதி என்று சொல்லி கொண்டு வேண்டி நம்ம ஸ்கூல்ல ஒரு செட்டி கொண்டு அந்த 5 ரூபாய் 10 ரூபா கொடுத்தாங்க எங்கட காலங்கள்ல. இல்ல எங்கட காலத்துல அது கொடுத்த காசு என்னன்னு சொன்னால் அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து அந்த தொண்டர் ஆசிரியர்களா தொண்டராசிரியர்களா படிப்பிக்கிறவர்களுக்கு எங்கட காசுகளை வேண்டித்தான் அவைகளுக்கு அந்த சம்பளமா கொடுத்தவை அப்படி ஒண்ணு இருந்தது. அப்படி இருக்கணும். அதே மாதிரி டாக்டர் சொல்றாரு நிதிகள் வந்து திரும்பி போகுதுண்டு. அதே வந்து திணைக்களங்கள் மட்டத்துல சொல்லப்படுது. பள்ளிக்கூடத்திலேயே வந்து உள்ளீடுகளுக்கான அந்த என்னென்ன பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸாம்பிள் பிறகு புஷ்கப் ஷீட் அந்த A4 சீட்டுகள் அதுகள் இதுகள்னு சொல்லி இருக்கല്ലോ, அதுக்கே உள்நாட்டு நிதி என்று சொல்லி ஸ்கூலுக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணி வந்துடும். அதே ஸ்கூல்லேயே பயன்படுத்த இல்லை. பிறகு திணைக்களங்களை நாங்கள் சொல்றோம் சாதாரணமான சின்ன ஸ்கூல்லேயே செய்யறே இல்லை. இடங்கள்ல தான் காசு வந்து 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 இலங்கையில வந்து பாத்துக்கிட்டா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு கூட காசுகள் வந்து திரும்பி போய் கொண்டு இருக்குது. இப்ப ஊருக்குள்ள வெளிநாட்டுக்காரன் பெறுவான், அவனை பிடிச்சு சூவாண்டிட்டாங்க விளையாட்டு போய் ஒரு நான் பேர் சொல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பழைய மாணவர் அமைப்பு வந்து கேட்டது வந்து ஐயா அப்படி சார் அப்படி நாங்கள் கூட பழைய இதுக்கு வந்து நாங்கள் உதவி செய்யணும், உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று சொல்லி அவர் கொஞ்ச நேரம் இழுத்து போட்டு சொன்னார். நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னார், இல்லை நீங்கள் ஒரு புல்லு ஓட்டுற மிஷின் வண்டி தந்தா நல்லா வண்டு யோசிச்சு பாருங்க எவ்வளோ புளிப்பு குணம் எவ்வளோ தூரத்துக்கு அங்கே இது இருக்குன்னு சொல்லி. உண்மையில வந்து இந்த காலங்களில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் நாங்கள் இந்த பழைய மாணவர்ன்னு சொல்லி மீண்டும் 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 இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட அதுகளில் இருக்கிற ஊரில் வச்சுக்கிற பாசத்தை மையமாக வச்சுக்கொண்டு அதுகள்கிட்ட இருந்து பணத்தை வேண்டி வேண்டி அங்கே அனுப்பி கொண்டே இருக்கிறவன். நாங்கெல்லாம் பிற செய்யறோம் பிரதர். என்ன பொறுத்தவரை எந்த ஒப்பீனியன் இதுதான். நாங்கெல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாரும் கெடுக்கிறோம். அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. அதெல்லாம் கெடுக்கிறது சில இடங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது. சில இடங்கள்ல நாங்கள் அதெல்லாம் சேர்த்து பார்த்து செய்யணும். அதை சோனியாண்டால பிளாக் பண்ணிடுங்க இருக்கா. சோனியாண்ட யாருன்ற ஒரு கபடி நான் இருக்கா பாப்பம் இருக்கா தெளிவான கருத்து இருக்கா பாப்பம் இல்ல என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது. கன பிரச்சனை வந்து இப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த புலனாய்வு ஆக்கள் சில பல எங்களுக்கு எதிராக எல்லாருமே வந்து தமிழருக்கு எதிர ஆதரவான ஆக்கள் இதுல எல்லாரும் இதோட திறந்த வழிதானே.
அப்ப இது சில வேளை அது இந்தியா எங்கேயா இருக்க ஒரு மலேசியா ஆரண்டு கூட சொல்லல. நாங்க உடனே தப்பா நினைக்க கூடாது. எங்கட யாழ்ப்பாணத்தாக்கலாம் எங்கட வன்னியாக்கலான்னு நீங்க அப்படி தப்பா நினைக்க கூடாது. சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், அல்ல பாதிக்கப்பட்ட ஆக்களா இருக்கலாம். சிங்களாக்களுக்கெல்லாம் நல்ல தங்களை விட 1000 பேர் நல்ல தமிழ் தெரிஞ்சு அப்படி யாரோ ஒரு ஆக்களா இருக்கலாம். அப்ப அப்படியான ஆக்களை நாங்க இதுல இடம் கொடுக்குறதுல பிரயோசனம். நீங்க நினைக்க கூடாது இது எங்கடைய ஆக்கல், எங்கடைய ஆக்கள் அப்படி செய்யறதுக்கான இதான் சாத்தியங்கள் அப்படி இல்லை. நீங்க கடைசி வரை காய்ச்சி பாருங்க, காய்க்க மாட்டீங்க. அதை யாரோ எங்களுக்கு நாங்கள் உதவலை எல்லாம் சில நாங்கள் ஒரு பப்ளிக் தளமா வச்சு நடத்த ஒரு குழு இல்லை தானே நடக்க யார் வெறியினா போறோன்றா தெரியாது. ஓரளவு இதெல்லாம் பார்த்து போட்டு பக்கத்து தட்டி விட வேண்டியா இதெல்லாம் கடைசி வந்து பெற மாட்டேங்குது. தெரியும் கலக்காயினா அவே சும்மா இந்த குழப்பறாக்காத வந்து காய்ச்சி போட்டு போகுது. அப்படி என்ன ஒவ்வொரு துறை சார்ந்தும் இதுகள் இருக்குது. அந்த ஒரு தனி மனுஷனால இவ்வளவு விதன்றன்னு சொன்னா அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னா அது என்ன எல்லாருக்கும் அந்த பேட்டரி இருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்களா இப்ப ஒரு ஸ்கூல் பெரிய ஒரு ஸ்கூலுக்குள்ளாலேயே இவ்வளவு ஒரு பூதம் படிக்கிட்டு இருக்குது. இப்படியே நீ பேர் ஒண்டா வரும். இப்ப ஒருத்தருக்கும் சரியான ஆள் கிடைக்காம தான் இருந்தது. இப்ப பெரிய பூதம் உங்களுக்கு தெரியும் தானே லேடிஸ் காலேஜ் லேடிஸ் காலேஜ் அதான் வேம்படி என்று சொல்லிக்க இது இன்றைக்கு இது வந்து இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கணும். வேம்படினா தெரியாத ஆக்களே இல்லை. அது கூட பெரிய சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க ஐயா. யாழ்ப்பாணத்தின் மூளையில அது உண்டு எல்லாமே என்னண்டு. அது ஒரு படிச்ச ஒரு அந்த ஆள் ஒரு படிச்ச ஒரு டீச்சரா இருக்கிறார். அவர் இவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருப்பார். அந்த அளவுக்கு அவ்வளவு நுழைச்சி இருக்கும், இதுகள் இருக்கும். அப்படியான ஒரு ஆளாலேயே இந்த சமூகத்தோட போராட இல்லாம இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். இதுக்கு அப்ப என்னன்னு சொன்னா இப்ப எங்களோட டாக்டர் அர்ஜுனா வந்து இதை முன்னுக்கு கொண்டு வரன்றதை விட இப்ப எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படியான ஒரு தலைமை உண்டு. இனிமேல் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்க போறதும் இல்லை. இதையும் கையை விட்டோம்னு சொன்னா நாங்கள் சுற்றியான பாதாள குழிக்குள்ளே இருப்போம். என்ன இப்ப இப்படி இருந்த பண்றத எங்கட இனம் என்ன சாவுக்கடான இனம் என்ன அதான் சொல்றது. என்னன்னு சொல்லுவாங்களா அந்த தானும் என்ன வைக்கப்பட்ட நாய் மாதிரி தானே ஒன்றுக்கும் இதென்ன மாட்டாங்க. இப்ப என்ன மூளை இல்லாதவரும் முடி இல்லாத ஒருத்தர் என்ன செய்தாருன்னு பாக்குறீங்களான்னு மூளையும் இல்லை முடியும் இல்லாதவர். அப்படியான சனம் இருக்கு மட்டும் என்ன ஒரு தனி மனித விமர்சனங்கள் அது ஏறாதவன் தான். ஒருதன் விமர்சனத்தையோ அல்லது யதார்த்தத்தையோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதன் தனி மனித தாக்குதலை செய்யறதான் இப்ப இந்த சமூக ஊடகத்தை என்னது இப்ப கூடுதல் என்னத்தை பயன்படுத்துறாங்கன்னா தனி மனித தாக்குதலை தான் பயன்படுத்துறாங்க. உங்களை என்னால பழி வாங்கிலாட்டி உங்களை என்ன இருக்க வயலண்ட யூஸ் பண்ணி உங்களை எதிர்க்க முடியாட்டி செய்யற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் என்னன்னு சொல்றோம். இது ஒரு அரசியல் விபச்சாரம் தான் சொல்லலாம். அதுதான் அந்த அவதூறு பெறப்படுறது. அதெல்லாம் நான் முதலே சொல்லி போட்டேன். இதை இப்படித்தான் நாங்கள் சொல்லலாம். இதுக்கு வேற பேரே இல்லை. இது வந்து இப்படி செய்தா இப்படித்தான் என்ன ஒரு விபச்சாரம்